பெரம்பலூர் மாவட்டம் கொள்ளையர்களின் கூடாரமாக மீண்டும் மாறியுள்ளதாக குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர். அது குறித்த இந்த தொகுப்பில் காணலாம். விவசாயம், தினசரி கூலி வேலை செய்யும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அமைதியாக வாழக்கூடிய பகுதியாக இருந்து வந்தது பெரம்பலூர் மாவட்டம். ஆனால் அண்மை காலமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் அதிகரித்துள்ள திருட்டு, வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களால் மிகுந்த அச்சத்துடன் செய்வதறியாது மக்கள் பயத்தில் ஆழ்ந்துள்ளனர். சில வாரங்களுக்கு முன்பு பெரம்பலூர் நகர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இரவு நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்தவர்களை தாக்கி 3.5 பவுன் நகைகளை பறித்துச் சென்றனர். தொடர்ந்து வேப்பந்தட்டை பகுதியில் உள்ள 4 வீடுகளில் அடுத்தடுத்து கொள்ளையை அரங்கேற்றிய அந்த கும்பல் 15 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றது. பொதுமக்களுக்கு தான் இந்த நிலை என்றால் காவலர்களையும் விட்டு வைக்கவில்லை இந்த திருட்டு கும்பல். சமீபத்தில் பெரம்பலூர் மாவட்ட ஆயுதப்படை காவலர் வீட்டில் சுமார் 18 சவரன் தங்க நகைகள் கொள்ளையெடுத்துச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் பாதுகாப்பு குறித்த கேள்வியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதன் உச்சமாக ஆலந்தூர் ஒன்றிய பகுதியில் உள்ள நகை கடைகள் இரவு நேர பாதுகாவலரை தாக்கி கை கால்களை கட்டி போட்டுவிட்டு கேஸ் வெல்டிங் மூலமாக கொள்ளையடிக்க முயன்ற சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயம் கலந்த உணர்வோடு இன்னைக்கு இருக்கிறாங்க. எந்த பொருளும் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு வந்திருக்கு மாவட்ட மக்கள் மத்தியில். அதை உடனடியாக தமிழக அரசும் தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக விவசாயம், தினசரி கூலி வேலை செய்யும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அமைதியாக வாழக்கூடிய பகுதியாக இருந்து வந்தது பெரம்பலூர் மாவட்டம். ஆனால் அண்மை காலமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் அதிகரித்துள்ள திருட்டு, வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களால் மிகுந்த அச்சத்துடன் செய்வதறியாது மக்கள் பயத்தில் ஆழ்ந்துள்ளனர். சில வாரங்களுக்கு முன்பு பெரம்பலூர் நகர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இரவு நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்தவர்களை தாக்கி 3.5 பவுன் நகைகளை பறித்துச் சென்றனர். தொடர்ந்து வேப்பந்தட்டை பகுதியில் உள்ள 4 வீடுகளில் அடுத்தடுத்து கொள்ளையை அரங்கேற்றிய அந்த கும்பல் 15 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றது. பொதுமக்களுக்கு தான் இந்த நிலை என்றால் காவலர்களையும் விட்டு வைக்கவில்லை இந்த திருட்டு கும்பல். சமீபத்தில் பெரம்பலூர் மாவட்ட ஆயுதப்படை காவலர் வீட்டில் சுமார் 18 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் பாதுகாப்பு குறித்த கேள்வியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதன் உச்சமாக ஆலந்தூர் ஒன்றிய பகுதியில் உள்ள நகை கடைகள் இரவு நேர பாதுகாவலரை தாக்கி கை கால்களை கட்டி போட்டுவிட்டு கேஸ் வெல்டிங் மூலமாக கொள்ளையடிக்க முயன்ற சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயம் கலந்த உணர்வோடு இன்னைக்கு இருக்கிறாங்க. வீட்டில் எந்த பொருளும் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு வந்திருக்கு மாவட்ட மக்கள் மத்தியில். அதை உடனடியாக தமிழக அரசும் தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட வேண்டும். பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தொடர் திருட்டை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவை அனைத்தும் சில மாத இடைவெளியில் நடைபெறவில்லை. அனைத்தும் சில நாட்கள் இடைவெளியில் நடைபெற்றிருப்பதுதான் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்த காரணம். குறிப்பாக ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிப்பதற்குள் அடுத்தடுத்து திருட்டு சம்பவம், சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறி வருவது காவல்துறையினரையே ஸ்தம்பிக்க செய்துள்ளது. என்ன ஒரு பயம் அப்படின்னா, இப்போ போலீஸ் இதில் நடவடிக்கைனால தொடர்ந்து இந்த கொள்ளையர்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில் இதாகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை, ஏன்னா போலீஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கொள்ளையை தாண்டி அவங்க கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதனால் மக்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகணும், ஒரு கெட்ட நிகழ்ச்சிக்கு போகணுன்னா கூட பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்லதுக்கு போகணுன்னா ஒரு சின்னமாக ஒரு பவுன் 2 பவுன் போகிறது கூட பயமான சூழ்நிலை இருக்குது. நடந்து போகும்போது கழுத்தில் பிச்சிடுறாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரியிலேருந்து ஒருத்தவங்க போகும்போது நடுவழியில் வண்டியை பிரிச்சிடுறாங்க. தற்போது குடும்பத்துடன் வெளியே சென்று விட்டு வீடு திரும்பும் பொழுது வீட்டில் சேமித்து வைத்த பணம், நகை இருக்குமோ இல்லையோ என்ற பெரும் பயத்துடனேயே சென்று வரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மக்கள். குறிப்பாக பாடாலூரில் முகமூடி போட்டுக்கிட்டு கொள்ளடிச்சிட்டாங்க. அதேமாதிரி 4 ரோட்டில் ஒரு வீடு கொள்ளடிச்சிட்டாங்க. தொடர்ந்து 2வது நாளே கைகளத்தூரில் ஒரு கிட்டத்தட்ட 3 இடத்துல கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை இன்னும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க. தற்போது
திருடர்களின் கூடாரமாக பெரம்பலூர் மாவட்டம் மாறியுள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை இரவு நேர ரோந்து பணியை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் இதற்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் மாரியப்பனுடன் செய்திக்குழு.